All glory be to God. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு ஆயக்காரனின் சுபாவங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் லாஸ்ட் பார்ட். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் லாஸ்ட் பார்ட். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இந்த சகைவும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக, ஆண்டவரே, வருகின்ற வாரம் நான் என்ன தேவ செய்தி கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சபையில் அநேக ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆயக்காரராக இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆயக்காரர்களை நான் என்னுடைய குமாரனாக, என்னுடைய குமார்த்தியாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆகவே ஆயக்காரின் சுபாவத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். நான் ஒன்று நேரடியாக கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆபிரகாமின் குமாரர்களாக, ஆபிரகாமின் குமார்த்திகளாக மாற வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறது? அதாவது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாற எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது? அவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். அன்று சகேயுவுக்கு செய்தவர் இன்று உங்களுக்கும் செய்வார். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போனார். அங்கே 2 பெயர் உள்ள ஒரு மனிதனை சந்தித்தார். என்ன பாஸ்டர்? உண்மைதான். முதல் பெயர், வசனம் 2, முதல் பெயர் அவனுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் சகேயு. இரண்டாவது பெயர் அந்த ஊரார், பொதுமக்கள், ஜனங்கள் வைத்த பெயர் பாவி. இப்பொழுது இந்த 2 பெயர் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இந்த சகேயு என்று சொல்லக்கூடியவன் எல்லா விதமான தவறுகளை செய்தவன். He involved all corruptions. இந்த சகேயுவை அந்த ஜனங்கள், அவருடைய இனத்தாராகிய யூதர்களே வெறுத்தார்கள். நேசிப்பது கிடையாது, அவளோடு பேசுவது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று துடித்தான். குள்ளனாக இருந்தபடினாலே மரத்தின் மீது ஏறினான். இயேசு அங்கு வருகிறார், நின்றார், அண்ணாந்து பார்த்தார். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. அதிர்ச்சி அடைந்தான். என் பெயர் இவருக்கு நன்றாக தெரிகிறது. ஆச்சரியப்பட்டான், எதிர்பார்க்கவில்லை. சகேயுவே, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இதை கேட்டு மிகுந்த அவன் ஆச்சரியம் அடைந்து வியப்போடு பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவன் நடந்து போகிறான். இயேசு கிறிஸ்து எந்த பைபிள் ஸ்டடியை எடுக்கல, எந்த பிரசங்கமும் செய்யல, அமைதியா போற. இவனும் அமைதியாக போகிறான். என்ன நடந்தது? இவனே வாயினால் ஒரு அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை? ஐயா, நான் ஏமாற்றி இல்லீகலாக பணத்தை சம்பாதித்திருந்தால் நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் சொல்லுகிறான், நான் அநியாயமாக யாரிடத்திலாகிலும் பணத்தை வாங்கினது உண்மையானால் நாளத்தனையாக நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். இவனும் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான்.
இன்று இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆயக்காரர்களுடைய நிலைமை மிகவும் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. இவர்களுக்கு இந்த உலகத்திலே எவ்வித நம்பிக்கையும் கிடையாது. இவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கையுமே கிடையாது. தன்னுடைய ஆவியிலே, தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே இவர்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்கள். இவர்களுடைய இனத்தாரை, யூதர்களே இவர்களை வெறுப்பார்கள். இவர்களோடு கூட பழக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் வெறுக்கவில்லை, நேசித்தார். வரி வசூல் செய்யும் அந்த ஆயக்காரனை உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, புறங்கணிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற, ஆனால் நான் உன்னை ஆபிரகாமின் குமாரனாக மாற்றுகிறேன். ஆபிரகாமினுடைய குமாரன் என்றால் ஆசீர்வாதம் என்ன? சுதந்திரவாளியாக மாறுகிறான். ஆபிரகாம் குமாரன் என்றால் என்ன ஒரு ஆசீர்வாதம்? தெய்வீக ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு வாரிசாக மாறுகிறான். தெய்வீக ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசாக மாறுகிறான். தெய்வீக சிங்காசனத்திற்கு ஒரு வாரிசாக மாறுகிறான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் இவனுக்கு உரியது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று இங்கு இருக்கும் ஆயக்காரர்களை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமினுடைய குமார்த்தியாக மாற்ற இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு சகையை மாற்றினவர் உங்களையே மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன பாஸ்டர், நான் பரம்பரையாக கிறிஸ்துவே, பல வருடங்களாக கிறிஸ்துவனாக இருக்கிறேன். எங்களை போய் நீங்க ஆயக்காரன் சொல்லிட்டீங்களே. செய்தியை பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நிலவரத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆயக்காரனுடைய சுபாவங்கள் மொத்தம் 5. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 5 சுபாவங்கள் உங்களுக்குள் இருந்தால் தயவு செய்து வெளியே வந்து விடுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், என்னையும் ஆபிரகாமினுடைய குமாரனாக குமார்த்தியாக மாற்றும் என்று கேளுங்கள். First thought for you. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஆயக்காரன் தேவனுடைய வீட்டிற்கு வந்தான். எங்கே இருக்கிறான்? தூரத்திலே நின்றான். சபைக்கு வந்தான், தூரத்திலே நின்றான். எனக்கு அன்பானவர்களே, உங்க இருதயம் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறதா அல்லது இயேசுவை விட்டு தூரத்தில் இருக்கிறதா? இந்த ஆயக்காரனுடைய சரீரம் தூரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இங்கு இருப்பவர்கள் அநேகர் சரீர பிரகாரமாக அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா? தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் துயரத்தோடு சொல்லுவார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. வாயும் உதடும் அருகில் இருக்கிறது, கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக தான் இந்த ஆலயத்திலே இப்படி ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். உங்களில் எத்தனை பேர் உங்க இருதயத்தோடும் உங்க ஆத்துமாவோடும் தேவனை தொழுது கொள்கிறீர்கள்? உங்க ஆவியில தேவ சமூகத்தை உணர்கிறீர்களா? உங்க இருதயத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்களும் ஒரு ஆயக்காரர். உங்களில் எத்தனை பேர் சொல்லக்கூடிய, என் இருதயத்தோடு
என் ஆவியோடு தேவனை துதித்தேன், என்னுடைய இருதயத்தோடு என் ஆவியோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேரால் உங்களால் சொல்லக்கூடும்? சிந்தியுங்கள். ஒரு சிலர் பாடலை பாடும்போது, ஒரு சிலர் துதிக்கும் போது, ஒரு சிலர் ஆவிலே நிரம்பும் போது இவங்க சிலையை போல வாயை திறக்காம அமைதியா ஒரு ஐடியில உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஆராதனைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? வாயை விரிவாக திறந்து துதிப்பது கிடையாது, பாடலை பாடுவது கிடையாது, ஆவிலே நிரம்புவது கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க வெளி தோற்றத்தை கண்டு தேவன் ஏமாந்து போகிறவர் அல்ல. உங்க முகத்தை அல்ல, உங்க இருதயத்தை தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நாம் ஆண்டவரினுடைய குமாரர்களாக, ஆண்டவருடைய குமார்த்திகளாக வாழ்ந்து ஜீவித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சில சமயம் நீங்கள் தேவனுக்கு அருகில் வாழ்ந்து இருக்கலாம், பல மாதங்களுக்கு முன்பு, பல வாரங்களுக்கு முன்பு. இப்போ உங்கள் நிலைமை என்ன? தேவனை விட்டு தூரத்தில் இருக்கிறீர்களா? தேவனை விட்டு நீங்கள் தூரமாய் இருந்தால் நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்காது. தேவனை விட்டு விலகி தூரமாக இருந்தால் உங்களுக்கு தேவனிடத்தில் இருந்து பதிலும் கிடைக்காது. தேவனை விட்டு விலகி தூரமாக உங்களுக்கும் அவருக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பராமரிப்பும் கிடைக்காது. பேதுரு இயேசு விட்டு தூரமாய் நடந்து போனான். நடந்தது என்ன? இயேசுவை சபித்தான், அறியேன் என்று சொன்னான். நீங்கள் தேவனை விட்டு இருதயத்தில் தூரமாய் இருந்தால் அப்படிதான் உங்களால் வாழக்கூடும். எனவே இன்றைக்கே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் தூரத்தில் இருக்க பிரியப்படவில்லை. ஆயக்காரன் தான் சபையிலே தூரத்தில் இருந்தான். நான் என் இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நான் உம்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், பாடலை பாடுகிறேன், வசனத்தை கேட்கிறேன், அதன்படி வாழ்கிறேன். ஒப்பு கொடுங்க. செகண்ட் தாட் ஃபார் யூ. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம், லாஸ்ட் பார்ட். ஆயக்காரன் ஜெபிக்கும் போது, தேவனே நான் ஒரு பாவி என்கிறார். நான் ஒரு பாவி. யாரெல்லாம் பாவிகளாக வாழ்கிறார்களோ, ஜீவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆயக்காரர்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு பாவிகளாக இருந்தோம். ஆனால் நாம் இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை, சிலுவையில் சிந்திய இரத்தத்தை, வெளியேற பெற்ற இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் முற்றிலுமாக கழுவினார், ரட்சித்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்மை அவருடைய குமாரர்களாக, குமார்த்திகளாக மாற்றினார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய பார்வையிலே மீண்டும் பாவிகளாகவே வாழ்கிறார்கள். தேவ பார்வையிலே அநேகர் இன்னும் பாவிகளாக காணப்படுகிறார்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, நான் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறேன். கவனியுங்கள், பாவிகள் யார்? சில கருத்துக்களை வசனத்தை சொல்லட்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் அநீதிக்கு இடம் தந்தால், அநீதி எல்லாம் பாவம். நீதி ஒன்று இருக்கிறது, உலக நீதி, தெய்வீக நீதி இருக்கிறது. அதற்கு எதிராக செயல்பட்டால் நீங்கள் பாவிகள்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் இந்த சபையினுடைய அங்கத்தினர்கள். எனவே சபையினுடைய போதனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? சபையிலே போதிக்கப்படுகிற சவுண்ட் டாக்டரின் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறீர்களா அல்லது மீறுகிறீர்களா? சபைக்கு என்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இத்தனை மணிக்கு வரணும், இப்படி வரணும், இப்படி துதிக்கல் இருக்குது, அதை கை கொள்கிறீர்களா? இவைகளை நீங்கள் மீறினால் நீங்களும் பாவிகளே. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. சிந்தியுங்கள், விசுவாசத்தோடு வாழ்கிறீர்களா? சந்தேகத்தோடு வாழ்கிறீர்களா? உங்க திறமையினால், உங்கள் படிப்பினால், உங்கள் அந்தஸ்தினால், அனுபவத்தினால் எல்லா காரியத்தையும் செய்வீர்கள். ஆனால் விசுவாசம் இருக்காது. விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவமே. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், பட்சபாதம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாவிகளே. ஒருவனை நேசிப்பது இன்னொருவனை நேசிப்பதில்லை. இவன் பணக்காரன், அவன் ஏழைப்பட்டவன், இவன் படிச்சு அவன் படிக்காதவன், அவன் பதவியில் இருக்கிறான், பதவி எதுவும் இல்லை, இவனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் நேசித்தார், புறங்கணிக்கவில்லை. பட்சபாதமே கிடையாது. சொல்லுவாங்களே, ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணில வெண்ணெய், அப்படி வாழ்கிறீர்களா? அப்படி வாழ்ந்தால் நீங்கள் பாவிகள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். புரிகிறதா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், சொற்களின் மிகுதியால் வள 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 ஓவர் டாக், லூஸ் டாக். நிறைய பேர் லூஸ் டாக். இவன் அந்த சப்ஜெக்டை கேட்டு இருக்க மாட்டாங்க, இவன் இடத்துல அந்த மேட்டரை பேச இருக்க மாட்டாங்க. இவனே வாலண்டியர் வந்து வள 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 வளன்னு லூஸ் டாக்கா பேசுவான். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. உங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணீங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிறனை அவமதிக்கிறவன், கவனியுங்கள், பிறனை அவமதிக்கிறவன் அவன் யாருப்பா? பாப்பா வேற வேலை இல்லை அவனுக்கு, அவன் எல்லாரும் பாவம் செய்கிறான். இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்கள் ஜீவியத்தில் இருந்தால் நீங்களும் ஆயக்காரர்கள், பாவிகள். இந்த ஸ்தலத்தை விட்டு போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே, என் ஜீவியத்திலே, என் வாழ்க்கையிலே, இருதயத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாவ சுபாவங்களை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே, கேட்பீர்களா? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். That thought for you. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே சில ஆயக்காரர்கள் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறார்கள். ஏன் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வருகிறார்கள்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம், கோபாக்கினியை குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார். இதை உணர்ந்த இவர்கள் பயந்தார்கள். இந்த கோபாக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இவர்கள் யோவான் ஸ்நானகன் இடத்தில் வருகிறார்கள். வசனம் 12, ஆயக்காரர்கள் யோவான் ஸ்நானகன் இடத்திலே, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, வசனம் 13, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது, அதிகமாக ஒன்று வாங்காதபடி இருங்கள். ஆயக்காரர்கள் என்றாலே அவர்கள் வரி வசூல் செய்யக்கூடியவர்கள்.
அந்நாட்களிலே ரோம் சாம்ராஜ்யம் தலை தூக்கி இருந்தது. கிமு 63ஆம் ஆண்டு ரோமர்கள் யூதர்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதர்களை அடிமைப்படுத்தவில்லை. ஆனால் ஒன்று செய்ய சொன்னார்கள். யூதர்களே, ரோமராகிய எங்களுக்கு நீங்கள் வரி கொடுக்க வேண்டும், ரோம அரசாங்கத்திற்கு நீங்கள் வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த ரோமர்கள் யூதர்களிலே சிலரை தங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களை ஏற்றவர்களை ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்து வரி வசூல் செய்ய செலக்ட் பண்ணி வைத்துக் கொண்டார்கள், நியமித்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆயக்காரர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தன் இனத்தின் மக்கள் இடத்திலே இவர்களே வரி வசூல் பண்ணுவாங்க. இதனால் யூதர்கள் இவர்களை வெறுத்தார்கள். ஆயக்காரர்களும் யூதர்கள் தான். இருப்பினும் இந்த ரோம் சாம்ராஜ்யத்திற்கு பயந்த அந்த ஆயக்காரர்கள் அவர்கள் செழிக்க வேண்டும் என்று சொல்லி தன் இனத்து மக்களை கடுமையாக நடத்தி வரி வசூல் செய்தார்கள். 2, இவர்கள் தங்கள் விரும்பும் வருமானத்தை அதிகரிக்க அநியாயமாக ஏமாற்றி முறைகேடாக இல்லீகலாக பணத்தை சம்பாதித்தார்கள். ஆகவே இவர்களுடைய இனத்தார் யூதர்களை இவர்களை வெறுத்தார்கள். தங்கள் யூதர்களுக்குள் வாழ்ந்த ஏழைகளை இவர்கள் சட்டம் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அவமதிப்பாங்க. பிரியமானவர்களே, ஆகவே யோவான் சொல்றாரு, நீங்க அதிகமாக இல்லீகலாக பணத்தை சம்பாதித்து இருக்கிறீர்களா? யோவான் சாணகன் அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு இங்கே யோவான் சாணகன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவாவியானவர் உலாவிக் கொண்டு உங்களுடைய குற்றங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இல்லீகலா பணத்தை சம்பாதிச்சு இருக்கிறியா? முறைகேடாக மற்றவரை ஏமாற்றிய பணத்தை சம்பாதிச்சு இருக்கிறியா? உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். லஞ்சம் வாங்குவது இல்லீகல். நான் ஒரு சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், நம்ம சபைக்கு வரக்கூடிய சகோதரன், பிரதர், நீங்க உங்க ஆபீஸில் நிறைய லஞ்சம் வாங்கத்தான் கேள்விப்படுறேன், தயவு செய்து நீங்க வேறு சபைக்கு போகலாம், நீ வேற சபைக்கு போகலாம், இங்க வராதீங்க. அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் உனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர், தெரியல பாஸ்டர், நான் கவர் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன், இப்ப கவர் வாங்குற என்ன தப்பு? பரிதானம் வாங்கக்கூடாது பிரியமானவர்களே. இது எவ்வளவு அநியாயம் பாருங்கள். இவரும் ஆயக்காரர் தானே. யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், சுத்தமான கைகள் உள்ளவன் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், மென்மேலும் பலத்து போவான். உங்க கை ரொம்ப சுத்தமா இருந்தா நீங்க ரொம்ப உயர்வீர்கள். சங்கீதம் 24:3வது வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். வசனம் 4 பதில் அவரே சொல்றாரு, கைகளில் சுத்தம் உள்ளவன். உங்க கை எப்படி இருக்கு? உங்க கைகளை கரைப்படுத்த விடாமல் சுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஆயக்காரருடைய கை அசுத்தம் நிறைந்தது. இல்லீகலாக ஏமாற்றி அநியாயத்தில் பணத்தை சம்பாதித்தார்கள். அவர்கள் தான் ஆயக்காரர்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசித்து பாருங்கள். சாமுவேலின் குமாரர்கள் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஆனா அவங்க அப்பா நல்லவர் இருக்க. யாரு? சாமுவேல். 1 சாமுவேல் 12:3வது வசனத்துல சாமுவேல் யாரிடத்தில் பரிதானம் வாங்கல. பரிதானம் வாங்கினா
அந்த பரிதானம் உன் கண்களை குருடாக்கிவிடும். பிரசங்கி 7:7 சொல்லுது, நீங்க பரிதானம் வாங்கினா உன் இருதயத்தை கெடுக்கும் அந்த லஞ்சம். உங்க கை சுத்தம் இல்லை என்றால் நீங்கள் ஆயக்காரர்கள். தேவன் கொடுத்த வேலையிலே உண்மையாக இருக்கிறீர்களா? அந்த வேலை ஸ்தலத்தில் உத்தமமாக இருக்கிறீர்களா? ஆயக்காரர்கள் தங்களுடைய வேலையிலே உண்மை இல்லாதவர்கள். இன்று உங்களுடைய நிலைமை என்ன? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Fourth thought for you. மத்தேயு எழுதிய நற்செய்தி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 46வது வசனம். சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்கள் ஆயக்காரர்கள். யாராயிலும் அவர்களை வெறுத்தால் இவர்களும் அவர்களை வெறுப்பார்கள். ஆனால் வசனம் 44 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், லவ் யுவர் எனிமி. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபியுங்கள். வசனம் 47. ஆயக்காரர்கள் தங்களை வாழ்த்துகிறவர்களை வாழ்த்தினார்கள். loving and saluting others. அப்படி என்ன அர்த்தம்? ஆயக்காரர்கள் தங்களுடைய மொழியிலே ரொம்ப பாசம் உள்ளவர்கள், தங்களுடைய இனத்தார் மீது பாசம் உள்ளவர்கள், தங்கள் மொழியை பேசுகிற இடத்திலே அதிக பாசத்தை வைத்தார்கள், தங்கள் ஜாதியார் இடத்திலே அதிக பாசம் வைத்தார்கள். உங்களுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கிறதா? உங்க இனம், உங்க ஜாதி, உங்க லாங்குவேஜ் அவங்கதான் நேசிக்கிறீர்களா? அது ஆயக்காரனுடைய சுபாவம். ஆனா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28 ஞானஸ்நானம் பெற்ற பின்பு இப்படிப்பட்ட எல்லா வேறுபாடுகளும் போக வேண்டும், நம்ம விட்டு போகணும். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஜாதி வேறுபாடு, சமுதாய வேறுபாடு, இன வித்தியாசம், மொழி வேறுபாடு, இவைகள் யாவையும் நாம் தூக்கி எறியணும். இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும். Fifth thought for you. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15-17. ஒரு சகோதரன் உனக்கு குற்றம் செய்தால் நீ போக்கு தனியா கூட்டம் போயிட்டு புத்திமன் சொல்லு. அவன் ஏத்துக்கல, 2 பேரும் கூட்டம் போய் புத்திமன் சொல்லு. அதே ஏத்துக்கல, சபையில வந்து சொல்லு. அப்படியே இல்லை, அவன் தான் ஆயக்காரன். ஆயக்காரன் யார்? அவனுடைய சுபாவம் என்ன? தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதவன், பிடிச்ச முசலுக்கு 3 கால், தன் குற்றத்தை சரி செய்ய விரும்பாதவன், அவன் அபாயமான இடத்தில் இருக்கிறான். வாக்குத்தத்தத்தின் குமாரர்களாக குமார்த்திகளாக வாரம்பு விரும்பாதவர்கள். நம் இடத்தில் தவறு இருப்பதை ஒருவன் வந்து சொல்லுகிறான், நம்முடைய முன்னேற்றத்திற்காக. சபையார் வந்து சொல்லுகிறார்கள், நம்முடைய வளர்ச்சிக்காக. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இப்படிதான் வாழ்வை என்று இருந்தால் அவன் தான் ஆயக்காரன். பிரியமானவர்களே, வேத வசன வெளிச்சத்திலே இன்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆயக்காரன் சுபாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். எத்தனை பேர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பெந்தகோஸ்து நாட்களிலே தேவ செய்தியை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதே நேரத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டு அவனை மூர்க்கபடி இருந்து பற்களை கடித்து அவனை கொன்றார்கள். நீங்க எப்படிங்க இந்த செய்தியை கேட்டு உங்க தவறிலிருந்து குற்றத்திலிருந்து ஆயக்காரனுடைய சுபாவத்திலிருந்து வெளியே வரப்போகிறீர்களா? இல்ல, பாஸ் என்ன தாக்கி பேசிட்டாரு, பாஸ் என்ன குத்தி குத்தி பேசிட்டாரு என்று நீங்க சொல்ல போகிறீர்களா? உங்க கரத்தை ஒப்பு கூட 2 கரங்களை உயர்த்துங்க.